வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் ஜோதிடம் டாக்ஸ் அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். குரு வாழ்க, குருவே துணை. சனிப்பயிற்சி பலன்கள் 2026. இது என்ன சனிப்பயிற்சி? போன வருஷம் தானே நடந்தது. ஆமாம், நடந்தது. இது வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம், சரிங்களா? நம்ம நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்க, நம்ம கிளைண்ட்ஸை நிறைய பேர் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. சொல்லுவீங்க, சார் எனக்கு வேறு ராசி லக்னம் சொன்னாங்க, நீங்கள் வேற ஒன்று சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவீங்க. என்னென்னா, வாக்கியம் திருக்கணிதம்னு 2 முறை இருக்குங்க ஜோதிடத்தில். வாக்கியம்ன்றது தான் ஆதி காலத்திலேருந்து சொல்கிறது வாக்கியம். இப்போ நம்ம திருநள்ளாறு கோவில்கள், இனிமேல் பெரும் கோவில்களில் சனிப்பயிற்சி பூஜைகள் நடக்கிறதுனா வாக்கியம் வச்சு தான் பண்ணுவாங்க. ஆனால் கிரகநிலைகள் மாறுது, கால சூழ்நிலைகள் மாறுது. அதனால் கொண்டு வந்த ஒரு புது கணித முறை தான் திருக்கணிதம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் முக்கால்வாசி பேர், எனக்கு தெரிஞ்சு முன்ன பின்ன இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் திருக்கணிதம் தான் யூஸ் பண்ணுறாங்க. சாஃப்ட்வேர்ஸ்லாம் மோஸ்ட்லி திருக்கணிதம் தான். உலகெங்கும் ஜோதிடம் யூஸ் பண்ணுறவங்க மோஸ்ட்லி திருக்கணிதம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதுவும் நல்லபடியாக ஒர்க் ஆகுது, சரிங்களா? ஸோ 2மே ஒர்க் ஆகுது. நான் 2 ஜாதகமே பார்ப்பேன். நான் திருக்கணிதமும் பார்ப்பேன், வாக்கியமும் பார்ப்பேன். ஸோ நம்மளுடைய நேயர்கள் நிறைய பேர், ஐயா நாங்கள் வாக்கியம் பார்க்க, முக்கியமாக 1980ஸ்க்கு முன்னாடி பிறந்தவங்கலாம் மோஸ்ட்லி வாக்கியம் தான் பார்ப்பாங்க. கோவில் ஆன்மீகம் சம்மந்தமாக கோவில்கள் பூஜைகள் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் மோஸ்ட்லி வாக்கியம் பார்க்குறாங்க. அதனால் நிறைய பேர், ஐயா எங்களுக்கு வாக்கியமும் சொல்லுங்கன்னு கேட்டுக்கினதுனால இப்போ வாக்கியம் பிரகாரம் நம்ம சனிப்பயிற்சி பார்க்க போகிறோம். மார்ச் 6, 2026 அப்போ நடக்குது, சரிங்களா? இந்த சனிப்பயிற்சி. இந்த சனிப்பயிற்சியும் 2.5 இப்போ கும்பத்துலேருந்து மீனத்துக்குள்ளே வருது. அதனால் பல பலன்கள் எல்லா ராசிக்கும் மாறப்போகுது. ஸோ நம்ம ஒவ்வொரு ராசியாக இப்போ என்னென்ன பலன்கள் மாறுது அப்படின்றத ஒவ்வொன்றா இப்போ பார்த்துட்டு வருவோம். விருச்சிக ராசி லக்னம் 2 பேருக்குமே உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது? நம்மளுக்கு நல்லா இருக்குங்க. ஏன்னா குரு பகவான் பார்ப்பாரு. 1-1.5 வருஷத்துக்கு மேலேயே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு டைம். அதனால் எல்லா விதமுமே சூப்பராக இருக்குது. அதுவும் முக்கியமாக நீங்கள் பண விஷயமா இருக்கட்டும், இல்லைனா குடும்பம் விஷயமா இருக்கட்டும், எல்லாமே நல்லாயிருக்கு. எதுலெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும்னா, பணம் வரும், ஆனால் ஒரு சின்ன தடங்கள் இல்லை பிரச்சனையோடு வரும், சரிங்களா? ஏன்னா உங்களுடைய 2ஆம் வீட்டை 10ஆம் பாவமாக நம்ம சனி பகவான் பார்க்குறாரு. அச்சச்சோ அப்படி யோசிக்கிறதுக்கு இல்லை. எல்லாருக்கும் பிரச்சனை வரும், நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும், சால்வ் பண்ணிடலாம், ஜெயிச்சிடலாம். ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போனா என்ன, ஏதோ ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு காசு வர வேண்டியது இருக்குது, திடீர்னு ஏதோ ஒன்று தரலன்னு சொதப்பிட்டாங்க. அச்சச்சோன்னு உடஞ்சி உக்காந்துட்டிங்கன்னா உக்காந்துடணும். இல்லை, என்ன விஷயன்றதை பார்த்து முயற்சி பண்ண ஜெயிச்சிடலாம். ஏன்னா சில இடத்துல ஜெயிக்கவே முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கும். நம்மளது அப்படி இல்லை, தடங்கள் வரும் ஆனால் ஜெயிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இது ரொம்ப நல்ல விஷயம். இது ஒன்று. நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் வின் பண்ணுவீங்க. அது இப்போ இது ஒன்றும் சப்போர்ட் ஆகும். என்ன முயற்சி? எந்த முயற்சியாக இருந்தாலும் நல்ல விஷயத்தில், படிப்பாக இருக்கட்டும், அப்ராட் போகிறதா இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியம், வீடு வாங்குறது, இன்வெஸ்ட்மெண்ட்டு, எந்த முயற்சி நீங்கள் எடுத்தாலும் அதை ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. சரி, அடுத்து உங்களுக்கு எது சொல்லலாம்? நம்ம கல்யாணத்துக்கும் டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கும் டைம் நல்லாயிருக்கு. இப்போ யாராவது லவ் பண்ணுறீங்கன்னா லவ்வுக்கு டைம் இருக்குது, நல்லாயிருக்கு. என்னென்னா சின்ன சின்ன ஈகோ இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குது. இது இப்போ இருக்கிற நிலைமை. லவ் பண்ணுவீங்க, லவ் சின்ன சின்ன ஈகோ இஷ்யூஸ் இருக்குது. என்ன பண்ணலாம்? இந்த லவ் மேரேஜ் ஆகிடுச்சுன்னா சக்ஸஸ் ஆகிடும். ஒன்று லவ் மேரேஜ் ஆகிடுச்சுன்னா சக்ஸஸ் ஆகிடும். இதுதான். அப்படி இல்லை, இப்போதைக்கு லவ் பண்ணுற மேரேஜ் பண்ணுற இதில் இல்லைன்னா, அப்போ கொஞ்சம் ஈகோ இஷ்யூஸை கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னா லவ் ஸ்மூத்தாக போகும். அதே மாதிரி தான் மகப்பேருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. தடங்கல்கள் எதனா வந்தால் இதை ஜென்ரிக்காக சொல்கிற விஷயம் இல்லை. இது உங்களுடைய ஜாதகம் அனுப்புங்க, நம்ம அதை வச்சு என்ன பண்ணணும், அதுக்கு என்ன ப்ரொசீஜர் பண்ணால் நல்லது அப்படின்னு இருக்கு. ஏன்னா சில பேர் ஒரு ஜாதகம் வந்திருந்தாங்க, அவங்க ஆல்மோஸ்ட் 50, ஆக்சுவலாக ஹஸ்பண்ட் 50, ஒய்ஃப் இஸ் லைக் 40+. அவங்க ஐவியே நிறைய தடவை ட்ரை பண்ணி அதுவே அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆச்சு. அவங்க ஜாதகத்தில் பார்த்தா சூரியன் செவ்வாய் இருந்துக்கிட்டே இருக்குது, கட் ஆகிட்டே இருக்குது, ஐவியே கட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம இதில் பார்க்கலாம் உங்களுக்கு எந்த முறையில் பண்ணால் நல்லது. அகெயின் இது நீங்கள் ஒரு ப்ராப்பர் மெடிக்கல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும். இருந்தாலும் ஜாதகம் ரீதியாக எது சப்போர்ட் பண்ணுன்ற கைடன்ஸ் தரலாம். ஓகே, கல்யாணத்துக்கு டைம் சூப்பராக இருக்குது. இப்போ ஸ்பௌஸ் மூலிமா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மூலிமா வர வேண்டிய சொத்துக்கள் எதனா இருந்தால் அது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது.
லோன்கள் எதாவது எடுக்கணும், இல்லை கம்பெனி நடத்துகிறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கணும்னா அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நல்லா இருக்குது. பிஸ்னஸ் நல்லபடியாக வர்றதுக்கு அதெல்லாம் சூப்பராக இருக்குங்க டைம். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா, லவ் பண்ணுற இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இது ரொம்ப முக்கியம். அடுத்து ப்ராஃபிட் வர இடத்துல பிஸ்னஸ் ஓகே. பிஸ்னஸ் இப்போ லைட்டாக உங்களுக்கு டல் அடித்தாலும் போக போக பிக்கப் ஆகிடும். ப்ராஃபிட்ன்ற விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது பொருள் விற்றுறோம், கையில் பணம் வரணும். அப்போ என்ன பண்ணணும்? என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? அப்போ என்ன பண்ணணும்? மூளையை யூஸ் பண்ணுங்கள். கிரெடிட் வாங்கிடுங்க. முன்னாடியே கிரெடிட் வாங்கிடுங்க. நான் அடிக்கடி சொல்கிறது எக்ஸாம்பிள் தான். என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு வந்து டன்னாக ஆர்டர் வந்துச்சு துபாயில். செம சந்தோஷத்தில் மனுஷன் குஷியாக அமுச்சு விட்டார் எல்லாத்தையும் ஷிப்பிங்கு. பணம் வரல திரும்பி. ஸோ அப்போ என்ன பண்ண முன்னாடி கிரெடிட் வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் அனுப்பும்போது இது வந்து ஒரு பிஸ்னஸ் ப்ராசஸாகவும் இருக்கும். இது வந்து ஒரு பரிகாரமாகவும் மாறும். இந்த மாதிரி தான் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்க ஐயா, தெய்வ வழிபாடு இதுக்கெல்லாம் எனக்கு வந்து ஒரு எனர்ஜி வேணும். தெய்வ வழிபாடு டீஃபால்ட் உங்களுக்கு முருகர் தான். முருகர் சூப்பராக வேலை செய்யும். முருகர், அதுக்கப்புறம் துர்க்கை அம்மன், லக்ஷ்மி நரசிம்மர் இவங்கள வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. லக்ஷ்மி நரசிம்மர்லாம் இன்னும் சூப்பராக வழியாகும். காளி, காளி வழிபடலாம். காளி தான் சனி பகவானுக்கே குரு. சனி பகவானுக்கு 2 குருநாதருங்க. ஒன்று வந்து இவர் பைரவர், இன்னொன்று வந்து காளியம்மா. காளியம்மாவை நீங்கள் வேணுனீங்கன்னா சனி பகவான் இது வேடுவார். காளியம்மாலே சாந்தமான காளிகள், உஜ்ஜயினி காளி இருக்காங்க, நம்ம சமயபுரம் உஜ்ஜயினி காளியே இருக்காங்க. அந்த சாந்தமான ரூபம் எடுத்து விடுங்க. பயம்புத்திரமாக இருக்கக்கூடாது. அது தாந்திரிகத்துக்கு. வீட்டில் வச்சு வழிபடுறதுக்கு சாந்தமான காளிகள் ஃபோட்டோ வச்சு வழிபடுங்க. இல்லை துர்க்கை ஃபோட்டோ வழிபட எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட ரொம்ப நல்லது நடக்கும். இந்த கோவில்கள் நம்ம சொன்ன தெய்வ கோவில்களில் எண்ணெய் வாங்கி கொடுங்க, நல்லெண்ணெயாக வாங்கி கொடுங்க, ஒன்றும் நல்லது. கருப்பு உளுந்து தேய்ச்சி நல்லா குளிங்க. அது வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை வாரத்துக்கு 2 தடவை பண்ணுங்க. அதுவே சனி தாக்கத்தை நல்லா குறைக்கும். அப்படியும் ஐயா ரொம்ப உருட்டி பெரட்டுது முடியலைன்னீங்கன்னா நம்பர் இருக்குது, கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்கிறேன். வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பயிற்சி எப்படி இருக்குன்றதை நம்ம உங்கள் ராசிக்கு பார்த்தோம். சூப்பர் சார். போன வருஷம் சனி பயிற்சின்னாங்க, இப்போ ஒரு சனி பயிற்சி, போன வருஷமே சனி பயிற்சி ஆயிடுச்சு. சரிங்களா? திருக்கணிதம் பிரகாரம். பட் வாக்கியம் பிரகாரம் கடைபிடிக்கிறவங்க நிறைய கோவில்கள், நிறைய பழைய மனுஷாளுங்க நிறைய பேர் வந்து ஒன்றும் நம்ம இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சில பேருக்கு அது ஒர்க் ஆகுது. சில ஊர்கள் இருக்குது, அந்த ஊர்களில் இருக்கவங்களுக்குலாம் அது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். அது ஜியோகிராஃபி, முண்டேன் அஸ்ட்ராலஜின்னுவாங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதுவும் ஒர்க் ஆகுது. நம்மக்கிட்ட வர்றது வந்து நான் 2த்தையுமே வச்சுப்பேன். ஒரு ஃபோனில் வாக்கியம், ஒரு ஃபோனில் திருக்கணிதம் வச்சு கம்பேர் பண்ணி அவங்க சொல்கிற கேட்குற கேள்விகளை பொறுத்தே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு எது ஒர்க் ஆகுதுன்னு. அதை வச்சு நம்ம சஜஷன் சொல்லலாம். ஸோ வேணும்னா அதுவும் கால் பண்ணலாம். ஒன்றே ஒன்று என்னென்னா, சனிப்பயிற்சி நடக்குதுன்னு பயப்படக்கூடாது. அந்த மனுஷன் உள்ள லைஃப்பில் வந்தாலே நல்லது செய்ய போகிறாருன்னு அர்த்தம். நம்ம செஞ்ச தப்புக்கு பனிஷ்மெண்ட் தர்றார். சரிங்களா? அப்போ என்ன தெரியணும்னா அடுத்து தப்பு பண்ணக்கூடாதுன்னு தெரியணும். ஒன்று, அவர் போகும்போது கண்டிப்பாக நல்லது தான் செஞ்சுட்டு போவார். எந்த ராசி, எந்த லக்னக்காரங்களுக்கு என்ன பண்ணால், எந்த மாதிரி உணவு சாப்பிட்டா நல்லது, எந்த தெய்வம் வழிபட்டால் நல்லது, எந்த மாதிரி கலர் துணிகள் அணிஞ்சால் நல்லதுன்றதெல்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சின்ன வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதை தாண்டி உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருந்தால் நம்ம வந்து நவகிரகமும் நவதானியமும்னு ஒரு பயிற்சியே எடுக்கிறோம். அந்த பயிற்சியை கலந்துக்கோங்க. இப்போ நிறைய பேர் சனி பயிற்சிக்குனே தனியாக கிளாஸ் கேட்குறாங்க. அதையும் எடுக்கிறோம், அதையும் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுத்து நீங்கள் வந்து அந்த தானியங்கள், அதுக்கான ட்ரெஸ்ஸு கலர், அதுக்கான அரோமா சொல்லுவோம். இதெல்லாம் கோவிலில் பண்ணுறது தாங்க. நான் ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கல. கோவிலில் தூபம் போடுறோம், மணி அடிக்கிறோம், சங்கு ஊதுறோம், எல்லாத்துக்குமே அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தத்தை நம்ம மறந்துட்டோம். அதனால் மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது பின்னாடி அவ்வளோ சயின்ஸ் இருக்குது. சங்கு ஊதுனா அந்த இடத்துல வைப்ரேஷன் எப்படி இருக்குன்னு சயின்டிஃபிக்காக மெஷர் பண்ணிட்டு இருக்காங்க. மேலை நாடுகளில், நம்ம ஊரில் கூட பண்ணல, மேலை நாடுகளில் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் முடியுமோ ஸ்பிரிச்சுவலையும் சயின்ஸையும் கலந்து நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் தாராளமாக எனக்கு கால் பண்ணலாம். கோவில்கள், மங்கள சனீஸ்வரர் கோவில் எங்கே இருக்குன்னு போய் பார்த்துட்டு வழிபடுங்க. ரொம்ப பவர்ஃபுல். சனீஸ்வரரையும் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச சாமின்னா ஜேஷ்டா தேவி, சனீஸ்வரரோட அம்மா. அந்த அம்மா கிட்ட கேட்டது அப்படி நடக்கும். ட்ரை பண்ணுங்க. சனீஸ்வரரோட புதல்வர்கள் மாந்தி, குளிகன், இவங்க 2 பேருமே அல்டிமேட். மாந்தீஸ்வரர் வீடியோ நம்ம இன்டர்வியூஸ் இதே சேனலில் இன்டர்வியூ இருக்குது. டாக்டர் டிவைன் தினேஷ் மாந்தீஸ்வரர்னு போடுங்க. நம்ம இன்டர்வியூஸ் வந்து அது அவ்வளோ நல்ல ரெஸ்பான்ஸ் இல்லை, லட்சக்கணக்கில் போச்சு ஃபேஸ்புக்கில் அந்த வீடியோஸ்லாம். மாந்தீஸ்வரர், குளிகன்லாம் என் வாழ்க்கையிலே மிராக்கிள் பண்ணியிருக்காங்க. அவங்கள வழிபடுங்க. சூப்பர். இதுவும் தாண்டினா இவங்க எல்லாருக்கும் குருமார்கள் யார் அப்படின்னா பைரவரும் காளியும்.
கால பைரவனும் காளியும் தான் சனீஸ்வரருக்கு வந்து குருமார்கள். இவங்க 2 பேரை வழிபடுங்க. பைரவர்லாம் இந்த சனி பயிற்சி டைம்ல பைரவரை வழிபட்டா மிராக்கிள்ஸ் நடக்கும் லைஃப்ல. அதாவது நான் வந்து எப்படி தான் உயிர் வந்தனேன்னா பைரவர் தான். அது ரொம்ப டீட்டெயிலா போல. என் உயிரை காப்பாத்துனா பைரவர் தான் சனி பயிற்சியில. ஸோ வேண்டுங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கும். எல்லாருக்குமே இந்த சனி பயிற்சி, சனீஸ்வரர், ஜேஷ்டா தேவி, மாந்தி, குளிகன், எல்லாம் வல்ல கால பைரவர், காளி மூலியமா எல்லாருக்கும் எல்லாமே நல்லதா நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.